பிச்சைக்கார புருஷனை வச்சுக்கிட்டு என்னோட 1500 கோடி சாம்ராஜ்யத்தை ஆள ஆசைப்படுறியா நீ? வாட்ச்மேனா கூட நிக்க தகுதி இல்லாத பிச்சைக்காரன். இனிமே நீங்க டெலிவரி பாய் இல்ல, இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட பீஸ்ட். இனி நான் தான் ராஜா. நான் வச்சதான் சட்டம். உனக்கு அவ்வளோ திமிரு இருந்தா இன்னும் 48 மணி நேரத்துல 100 கோடி எடுத்துட்டு வா. ஏண்டா பரதேசி, நீ சாகிறதுக்கு ஏன் காஸ்ட்லி கார் தான் கிடைச்சதா? போய் ஏதாவது குப்பை லாரியில விழுந்து சாக வேண்டியது தானே. அந்த திமிர் பிடித்தவளின் வார்த்தைகள் விஸ்வாவின் காதுகளில் இடி முழக்கமாய் ஒலிக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்போ இந்த உலகமே தெரிஞ்சுக்கும் இந்த விஸ்வா யாருன்னு. அடுத்த நாள் எப்போதும் போல் தனது டெலிவரி வேலைக்கு செல்கிறான். அப்போது விஸ்வாவின் போன் ஒலிக்க பைக்கை ஓரமாக நிறுத்துகிறான். மொபைலை எடுத்து பார்க்க அதில் மனைவி நிலாவின் பெயரை கண்டதும் அவன் இதயம் ஒரு நொடி துள்ளி குதிக்கிறது. சொல்லுங்க பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட உனக்கு என்னடா தகுதி இருக்கு? இன்னும் 20 நிமிஷத்துல இங்க வரலனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விஸ்வாவிற்கு மனைவி நிலாவின் கோபம் அவன் வாழ்க்கையின் தினசரி சாபம். ஆனால் அந்த அதிகார குரலுக்கு பின்னால் இருக்கும் ஒரு மெல்லிய அக்கறையை அவன் மட்டுமே அறிவான். தென்னிந்திய கட்டுமான துறையின் சக்கரவர்த்தி நந்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் தகுதியானவருக்கே என் சாம்ராஜ்யம் என்ற அவரது கடைசி உயில் இன்று நந்தன் இல்லத்தை ஒரு போர்க்களமாய் மாற்றியிருக்கிறது. நந்தன் இல்லத்தின் பிரம்மாண்டத்திற்குள் நுழையும் விஸ்வாவிற்கு அங்கே காத்திருந்தது அவமானங்களின் அணிவகுப்பு. நிலாஷினியின் அத்தை மகன் ஹேமந்த் நந்தன் குரூப்ஸை அபகரிக்க துடிக்கும் ஓனாய் போல அங்கே வலம் வருகிறான். இந்த வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா கூட நிக்க தகுதி இல்லாத பிச்சைக்காரன் இங்க எதுக்கு வந்தான்? என்ன நிலா, இந்த டெலிவரி பாய் தான் உன்னையும் உன் கம்பெனியையும் காப்பாத்த போறானா? கூடியிருக்கும் தொழிலதிபர்களுக்கு முன்னால் விஸ்வாவை சிறுமைப்படுத்துவதே ஹேமந்தின் நோக்கம். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் பெரும் தொழிலதிபர் ஜெய்சங்கர் வர்மா தான் விஸ்வாவுக்கு கால் செய்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. வெல்கம் பேக் மேகன் சார். உங்களோட டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனிமே நீங்க டெலிவரி பாய் இல்ல, இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட பீஸ்ட். இனி எல்லாமே உங்க கையில. இனிமேல் பாப்பீங்க இந்த விஸ்வா யாருன்னு. இனி நான் தான் ராஜா, நான் வச்சதான் சட்டம். விஸ்வா என்ற அந்த சாதாரண மனிதன் மறைந்து மேகன் என்ற பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் தலைவன் அங்கே உயிர்த்தெழுகிறான். தன் மனைவியின் கௌரவத்தை காப்பாற்றவும் ஹேமந்தின் கொட்டத்தை அடக்கவும் மேகன் தனது ஆட்டத்தை தொடங்குகிறான். அதன் முதல் படி குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் மேலாளர் அசோக் வர்தனை சந்திப்பது. உட்காருங்க. ஜெய்சங்கர் சார் ஒய்ஃபோட கம்பெனி விஷயமா உங்களை மீட் பண்ண சொன்னாரு. சொன்னாரு. ஆனா பொண்டாட்டி காசுல உட்காந்து சாப்பிட்றவனை நம்பி 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணுமா? பிச்சைக்கார நாய்க்கெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. கிளம்பு. அசோக், இதுவரைக்கும் நீ என்ன டெலிவரி பாயா தான் பார்த்த. இனிமேல் இந்த உலகத்துக்கு பிசினஸ் டெலிவரி பண்றவனா என்ன நீ பாப்ப. உன் கம்பெனி வாசல்ல உன் கதி என்னன்னு போய் பாரு. அதுதான்டா இந்த விஸ்வாவோட விஸ்வரூபம். விஸ்வாவின் கண்கள் தரும் அந்த எச்சரிக்கை அசோக்கின் பிசினஸ் சாம்ராஜ்யம் சரிவதற்கான ஆரம்பம் என்பதை உணர்த்துகிறது. பத்தே நிமிடத்தில் 250 கோடி கொடுத்து அந்த நிறுவனத்தையே விலைக்கு வாங்கி அசோக் வர்தனை தன் காலடியில் மண்டியிட வைக்கிறான் மேகன். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த அசோக் இப்போது ஒரு எறும்பை போல நடுங்கி நிற்கிறான். நந்த நிலத்தின் கடிகார முட்கள் மரண அமைதியோடு நகர்கின்றன. 48 மணி நேர கெடு இன்றுடன் முடிகிறது. 100 கோடி வருமா, இல்லை நந்தன் சாம்ராஜ்யம் அந்த ஓனாய் ஹேமந்தின் கைகளுக்கு தாரை வார்க்கப்படுமா? அங்கிருந்த ஒவ்வொரு இதய துடிப்பும் ஒருவித நடுக்கத்தோடு காத்திருந்தது. பாட்டியின் முகத்தில் குரூரமான வெற்றி சிரிப்பு. அப்போது அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான கார் வந்து நிற்கிறது. நேற்றிருந்த டெலிவரி யூனிஃபார்ம் மறைந்து ஒரு ராயல் லுக்கில் ராஜநடையோடு உள்ளே நுழைகிறான். அவன் வெறும் விஸ்வா இல்லை, உலகமே வியந்து பார்க்கும் பிசினஸ் மேக்னட் மேகன். என்ன ஹேமந்த், 100 கோடியை அவங்கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு வந்த. இங்க பாத்தியா 1500 கோடி சிங்கிள் டிரான்ஸ்பர் என் பொண்டாட்டி பேர்ல. மேகன், இந்த சவால் பணத்துக்காக அல்ல, அதிகாரத்துக்காக அல்ல,
இது என் மனைவிக்காக ராமன் செய்த போர், சீதைக்காக மேகன் செய்யற இந்த போர். நிலாஷினி யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட. இவன் விஸ்வாவா இல்லை மேகனா? எது உண்மை? பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் தலைவன் அடிமையாக வாழ்ந்தது ஏன்? இவன் அமைதிக்கு பின்னால் மறைந்திருக்கும் மர்மம் என்ன? மேலும் எபிசோடுகளை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள். அனைத்து எபிசோடுகளையும் கேட்க பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து ஜித்து ஜில்லாடி தொடரை இப்போதே கேளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.